ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இந்த ஆந்தோசைனின் ரிச் சங்குப்பு பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்றைக்கி வந்து இதில் நான் சிம்பிளாக வந்து ஜூஸ் பண்ண போகிறேன். மிக்ஸி தேவையில்லை, நம்ம அப்படி ஜூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்ஃப்யூஷன் மட்டும் நம்ம இறக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளருக்கு மட்டும் எடுக்கிறனால ரொம்ப அதிக அளவில் நமக்கு பூக்கள் தேவைப்படாது. நான் இந்த அடுக்கு சங்குப்பூ ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நார்மல் சங்குப்பூவும் நம்ம வீட்டில் விட்டுருக்கு, அதையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஒத்த அடுக்கு இருக்கிறதும் இருக்குது, அதையும் ஒரு 2 எடுத்துக்கிறேன் நான். இது பெரிய செடியாக இருந்தது. நம்ம நேச்சுரல் வீடிங்காக ஆட்டுக்குட்டியெல்லாம் வாங்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து எல்லாத்தையும் நிறைய சாப்பிட்டுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சங்குப்பூ மூணையும் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி ரெடி பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு 1 கப், 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தண்ணி கொதிக்கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஜூஸ் அப்படின்றனால நான் வந்து இது ஒரு பாட்டிலில் போட்டுக்க போகிறேன், கிளாஸ் பாட்டிலில். இந்த கழுவி வச்ச இந்த 3 பூவை மட்டும்தான் நான் உள்ளே போடுறேன். பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம தண்ணியில் ஆக்சுவலாக கொதிக்க வைக்கக்கூடாது, ஏன்னா இதில் இருக்கிறது வந்து வாட்டர் சாலிபிள் ஆந்தோசைனின் பிக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ கொதிக்கும்போது அது நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட். தண்ணியில் கொதிக்கும் போது அந்த நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகம். அதனால நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட வேண்டாம். இப்போ வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இதுக்குள்ளே வந்து நான் எனக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன், ஏன்னா இது ஜூஸ் போடுறோம் இல்லைங்களா. ஸோ ஒரு 3/4 ஸ்பூன் போட்டு இப்போ 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிட்டேன். இது கொதித்து அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சிக்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 10-20 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிச்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ இந்த தண்ணியை எடுத்து நம்ம பூ போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த கிளாஸ் பாட்டில் மெதுவாக ஊற்றலாம். இப்போ அப்படியே அதோட கலர், வாட்டரோட கலர் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ளூ கலர் பூலேருந்து ப்ளூ கலர் பிக்மெண்டேஷன் அப்படியே தண்ணியில் கரையிறது தெரியுதுங்களா. அப்படியே இறங்குது ப்ளூ கலரில், பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு, ப்ளூ கலராக ஆகிடுச்சு. இது கொஞ்சம் இப்போ சூடாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மூடியை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா சங்குப்பூவோட ஜூஸ் ரெடி. இது அப்படி